Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu sallallahu alayhi wa sallam amma ba'du فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் எல்லா புகழும் நம் அனைவரையும் ஜும்மா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூட்டிய அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்லாஹனுடைய அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் அவனால் வழிகாட்டிகளாக அனுப்பி வைக்கப்பட்ட அனைத்து இறை தூதர்களின் மீதும் அவர்களில் இறுதியாக வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இறையருள் நாடி ஜும்மா தொழுகைக்காக அவனது இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் புனிதமானதொரு மாதத்தை அடைய இருக்கின்றோம். பல்வேறு வகையான இபாதத்துகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சிறப்புக்குரிய மாதம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரமலான் மாதத்தினுடைய எல்லா இபாதத்துகளையும் நிறைவேற்றுகிற பாக்கியத்தை தந்தருள்வானாக. ரமலான் மாதத்தில் ஹயாத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருந்து இறையருளை பெறும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. அதோடு நிறைவேற்றப்படுகிற அந்த இபாதத்துகளுக்குரிய பிரதிபலன்களை துனியாவிலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் நிறைவாக தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானிலே முக்கியமான வழிபாடு நோன்பு என்பது நமக்கெல்லாம் தெரியும். இந்த நோன்பை வைப்பதிலே ஆண்கள் பெண்கள் சிறியவர் பெரியவர் என்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் நோன்பை வைப்பதிலே மிகுந்த ஆர்வத்தோடு ஈடுபடுவார்கள் என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். மிக மிக ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் இந்த நோன்பை நோற்பதற்கு நம்மை எது தூண்டிவிடுகிறது என்று கேட்டால் ஒரே ஒரு கட்டளை, ஒரே ஒரு ஆர்டர். நாம் இதுவரைக்கும் பார்த்திராத, ஆனால் அதே நேரத்தில் அவன் இருக்கிறான் என்று உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நம்மை எல்லாம் படைத்த அல்லாஹ்னுடைய ஒரு கட்டளை. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அவன் இட்ட அந்த கட்டளை தான் நம்மை நோன்பு வைப்பதற்கு தூண்டுகிறது. திருக்குரான் ஷரீஃபிலே 2வது அத்தியாயத்தினுடைய 183வது வசனத்தில் அந்த கட்டளை இடம்பெறுகிறது. வருடந்தோறும் இந்த வசனத்தை, இந்த கட்டளையை நாம் கேட்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை பின்பற்றிய சமுதாயங்களின் மீது கடமையாக்கப்பட்டதைப் போலவே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் தக்குவாவை அடைந்து கொள்ளக்கூடும். நோன்பு வையுங்கள் என்கிற கட்டளை. நாம் இதுவரைக்கும் படைச்ச ரப்பை பார்க்கல, ஆனாலும் அவனுடைய அந்த கட்டளையை தலைமேல் ஏற்றுக்கொண்டு வருடந்தோறும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த கட்டளையை போட்ட அல்லாஹ்வை மட்டுமல்ல, இந்த கட்டளையை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் பார்க்கவில்லை, அவர்களுடைய தோழர்களையும் நாம் பார்த்ததில்லை. அப்படி இருந்தும் கூட 1400க்கும் மேற்பட்ட வருடங்கள் பழமையான அந்த கட்டளையை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிறோம். எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறோம்? நம்மால் முடிந்ததால் அல்ல, முடியாவிட்டாலும் செயல்படுத்துகிறோம்.
நோன்பு காலத்திலே நமக்கு கடுமையான பசியும் தாகமும் அதே நேரத்தில் உண்பதற்கும் குடிப்பதற்குமான ஆசையும் இருக்கின்றன. அந்த ஆசையையும் பசியையும் தாகத்தையும் தணித்துக் கொள்வதற்கான எல்லா சூழ்நிலைகள் நம்முடைய வீடுகளிலும் வெளி உலகத்திலும் இருக்கின்றன. எங்கே போனாலும் எதை வேணாலும் சாப்பிடலாம் என்று நம்மை சுற்றிலும் நம்முடைய அந்த வேகத்தை தாகத்தை தணித்து கொள்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஆனாலும் கூட அவற்றையெல்லாம் பயன்படுத்தாமல் நம்முடைய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்து கொண்டு அந்த கட்டளையை நம்முடைய வாழ்க்கையிலே மிக பிடிவாதமாக ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு நிறைவேற்றுகிறோம். எவ்வளவு பெரிய தாக்கம் இது, எவ்வளவு பெரிய விஷயம். இந்த செய்தியோடு இப்போ நாம் நம்முடைய நாட்டை குறித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தை குறித்து ஒரு சின்ன சிந்தனையை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டிலே எந்த சட்டத்தை போட்டாலும் அதை மீறுறதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று யோசிக்கக்கூடிய மக்கள் அதிகமாகிவிட்டிருக்கக்கூடிய காலம் இது, அதிகமாகிவிட்டிருக்கக்கூடிய உலகம் இது. முதல் மாதிரியெல்லாம் இல்லை இன்றைய உலகம். என்ன சட்டத்தை எவ்வளவு கடுமையாக போட்டாலும் சரி, அதை மீறுவதற்கு என்ன வழி என்று கண்டுபிடித்து அந்த வழியை கடைபிடித்து சட்டங்களையெல்லாம் மீறி தான் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படிப்பட்ட மக்களால் அந்த சட்டங்களெல்லாம் நடைமுறைப்படுத்தாமலேயே காலாவதியாகி போகக்கூடிய காலகட்டம். சட்டத்தை போடுறது மட்டுமல்ல, அதை நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சட்டங்களை என்னாகி விடுகின்றன, காலாவதியாகி விடுகின்றன. இந்தியா அதற்கு மிகப்பெரிய உதாரணம். இப்போ நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டீன் ஃபைல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யூதனினுடைய, ஒரு பெரிய ஷைத்தான், ஒரு இப்லீஸினுடைய மனித விரோத செயல்கள், மிருகங்கள் கூட செய்ய துணியாத வேலைகளை எல்லாம் அந்த மனிதன் கடந்த 2018-19 வாக்கில் செய்ததெல்லாம் வெளியே வந்தன. அவன் ஒரு யூதன். இதே ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தால் இன்றைக்கு உலகம் எவ்வளவு பெரிய பரபரப்புக்கு ஆளாகி இருக்கும், முஸ்லீம்களுடைய கதி என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. அவனுடைய குற்றங்களை எல்லாம் பேசக்கூடியவர்கள், மாய்ந்து மாய்ந்து சோசியல் மீடியாக்களிலே அந்த காட்சிகளையும் ஃபைல்களையும் வெளியிடக்கூடியவர்கள் அவன் ஒரு யூதன் என்பதை வெளியிடுவதற்கு தயங்குகிறார்கள். முஸ்லிம்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட மதத்தின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் கேவலப்படுத்துகிற இந்த உலகத்திலே யூதன் செய்கிற பொழுது அது பேசப்படாமலேயே போய்விடுகிறது. மதத்தின் அடிப்படையில் அல்ல நாமும் பார்ப்பது. குற்றம் செய்யக்கூடியவன் எந்த மதத்தை சேர்ந்தாலும் அவன் குற்றவாளி என்கிற கேட்டகரியில் தான் பார்க்கப்படணும். மதத்தை வைத்து அவனை அடையாளப்படுத்தக்கூடாது, அவன் செய்கிற குற்றத்தின் அடிப்படையில் மதத்தை குறை காணக்கூடாது என்பதில் நாமும் உடன்படுகிறோம். ஆனால் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகள் மதத்தின் அடிப்படையில் பேசப்படுகிற பொழுது யூதன் செய்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இதுவரைக்கும் எந்த வரலாறிலுமே கண்டிருக்க முடியாத மிகப்பெரிய கொடுமைகள், காட்டுவாசிகள் செய்யக்கூடிய விஷயங்களை நாகரீக மனிதன் என்கிற பெயரிலே இவ்வளவு சட்டங்களும் நீதிமன்றங்களும் நீதி அமைப்புகளும் இருந்தும் கூட அவற்றையெல்லாம் மீறித்தான் நடந்திருக்கிறது. உலகத்தினுடைய அத்தனை தலைவர்கள், ஹீரோக்கள் என்று பார்க்கப்படுகிற அத்தனை பேர்களும், விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள், பணக்காரர்கள், உலக நாட்டினுடைய அதிபர்கள், இந்தியாவினுடைய பிரதமர் வரைக்கும் அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களுடைய பலவீனத்தை பாருங்கள். எவ்வளவு பலவீனமாக சட்டங்கள் இருந்தும் அவற்றையெல்லாம் மீறித்தானே இவ்வளவு குற்றங்களும் நடந்திருக்கின்றன. அதனால்தான் நான் சொன்னேன், எந்த சட்டத்தை போட்டாலும் அதை மீறுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய காலகட்டம், பார்க்கக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எல்லோருமே ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு வைக்க வேண்டும் என்கிற அந்த சட்டத்தை, அந்த கட்டளையை எழுத்துக்கு எழுத்து அப்படியே ஏற்றுக்கொண்டு நாம் நிறைவேற்றுகிறோம். அந்த கட்டளையை இட்ட ஆளினுடைய நேரடியான வற்புறுத்தல் எதுவுமே இல்லாமல், நேரடியான கட்டாயம் நிர்பந்தம் எதுவுமே இல்லாமல் அதனை நாம் நிறைவேற்றுகிறோம். அல்லாஹ் நேரில் வந்து நமக்கு நோன்பு வைங்கன்னு சொல்லலை. நேரடியான கட்டளைகளை குர்ஆனின் மூலமாகத்தான் அந்த கட்டளையை நாம் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் வருடந்தோறும் இந்த நோன்பு என்கிற கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த கட்டளையை, இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த அமைப்பும் இல்லை, எந்த சிஸ்டமும் இந்த உலகத்தில் இல்லை. இருந்தாலும் நாம் நிறைவேற்றுகிறோம். யாருடைய நிர்பந்தம் இல்லை. நோன்பு வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற சட்டம் நாட்டில் போடப்பட்டிருக்குதா?
நோன்பு வைக்காமல் இருந்தால் அதன் அடிப்படையில் இந்த நாட்டில் ஏதாவது நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படுகிறதா, எடுக்கப்படுகிறதா? நோன்பு வைக்காதவர்களுக்கு இந்த துனியாவில் ஏதாவது தண்டனை கொடுக்கப்படுகிறதா? இதைத்தான் சிஸ்டம் என்று சொல்லுகிறேன். அப்போ இந்த நோன்பு வைப்பதற்கும் வைக்காமல் இருந்தால் அதன் பேரில் தண்டிப்பதற்கும் இந்த உலகத்தில் எந்த விதமான சட்டமும் இல்லாமலேயே இந்த கட்டளையை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு மிகப்பெரிய எஃபெக்ட், எவ்வளவு மிகப்பெரிய இம்பாக்ட் இது! யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த நோன்பை வைப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த அழுத்தமான தாக்கத்தினுடைய உண்மையை, அதற்குள்ளே உள்ளார்ந்த முறையிலே அடங்கி இருக்கக்கூடிய உயிரோட்டத்தை நாம் கண்டுபிடிக்கணும். இந்த தாக்கத்தினுடைய உந்துதல், அதனுடைய உள்ளடக்கம், அது வெறும் சராசரியான சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல. ஊர் உலகத்தில் எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நானும் நோன்பு வைக்கணும். நான் நோன்பு வைக்கலேன்னு சொன்னால் என்னை யாராவது பார்த்து குறை காண்பார்கள், என்னை இழிவாக பார்ப்பார். ஊர் உலகமே நோன்பு வச்சுட்டு இருக்குது, இவன் நோன்பு வைக்காமல் இருக்கிறானே என்று யாராவது சொல்லிவிடக்கூடாது என்கிற எண்ணம் அல்ல நாம் வைக்க வேண்டிய நோன்புக்கு பின்னால் இருக்க வேண்டியது. அதையெல்லாம் தாண்டி அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயிரோட்டத்தை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும், அதை புரிந்தாக வேண்டும். இந்த நோன்பு என்பது, அடுத்து வரக்கூடிய ரமலானிலே நாம் கடைபிடிக்க இருக்கக்கூடிய நோன்பு என்பது ஒரு மகத்தான லட்சியத்தின் பக்கம் நம்மை அழைத்து செல்லக்கூடியது. நோன்புக்குள்ளே அப்படி ஒரு லட்சியம் இருக்கிறது. நோன்பு வைப்பதன் மூலமாக அந்த நோக்கத்தை தான் நாம் அடைந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுதான் நோன்பினுடைய ஆன்மா என்று சொல்லப்படுகிறது. அதுதான் நோன்பினுடைய உயிரோட்டம் என்று சொல்லப்படுகிறது. பசி தாகத்தை எல்லாம் அடக்கிக் கொள்வதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று. நோன்பினுடைய நோக்கம் பசி தாகம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். நாம் நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறோம். என்ன கேள்விப்பட்டு இருக்கிறோம்? எத்தனையோ நோன்பாளிகள் பசி தாகத்தை தவிர அவர்கள் வேறு எதனையும் அடைந்து கொள்வதில்லை. அப்படியானால் நோன்பினுடைய நோக்கம் பசிதாகத்தை அனுபவிப்பதல்ல. அந்த பசிதாகத்தை அனுபவிப்பதன் மூலமாக வேறு ஏதோ ஒரு லட்சியம், அந்த லட்சியத்தை அவர்கள் அடைந்து கொள்வதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ உலகம் என்ன நினைக்கிறது? நோன்பின் மூலமாக பசி தாகத்தின்கிற உணர்வை அனுபவிக்கணும், அதுக்கு தான் நோன்பு என்று நாம் கருதி கொள்கிறோம். நபிகளாருடைய கருத்தின் அடிப்படையில் பசி தாகத்தை தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றதை வச்சுக்கிட்டு பசி தாகத்தை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. அந்த லட்சியம்தான் நோன்பினுடைய ஆன்மா, அந்த லட்சியம்தான் நோன்பினுடைய உயிரோட்டம். அதையெல்லாம் தாண்டி நோன்பு என்பது ஒரு வெற்று சடங்காக மாறிவிடுகிறது என்று சொன்னால், பிறகு அந்த நோன்பின் மூலமாக எங்கே போகிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இதை கடமையாக்கினானோ அந்த இடத்துக்கு நம்ம போகவே மாட்டோம், அந்த இடத்த போய் அடையவே முடியாது. வாழ்க்கை முழுவதுமே நாம் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நோன்பினுடைய நோக்கம். சுருக்கமாக சொன்னால், நோன்பு மாதத்தில் அல்ல, நோன்பு மாதத்தில் எடுத்துக்கொள்கிற அந்த ஆன்மீக பயிற்சியின் மூலமாக காலம் முழுவதும், வருடம் முழுவதும், வாழ்க்கை முழுவதும், சக்ராத் ஹால் வரைக்கும் நாம் ஒரு ப்ரீகாஷன் என்று சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை உணர்வு தான் நோன்பினுடைய நோக்கம். எதிலிருந்து முன்னெச்சரிக்கை? எதிலே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்? எல்லாவற்றிலும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். வாழ்க்கை முழுவதும் என்று சொன்னால் நாம் வாழுகிற பொழுது ஈடுபடக்கூடிய அத்துணை துறைகளிலும் கவனமாக இருப்பது. சம்பாதிக்கக்கூடிய துறையிலே, தொழில் துறைகளிலே, குடும்ப விவகாரங்களிலே, சமுதாய நடவடிக்கைகளிலே, அரசியல் ஈடுபாடுகளிலே, இப்படி ஒரு மனுஷன் ஈடுபடக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் அவன் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி கவனமாக இருப்பதைத்தான் அரபியிலே தக்வா என்று சொல்லப்படுகிறது. தக்வா என்று சொன்னால் இறையச்சம் என்று பொருள் கொள்கிறோம். நம்முடைய மொழிபெயர்ப்பு நூல்களிலே தக்வாவுக்கு இறையச்சம் என்று தான் பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது. யாரிடத்தில் போய் கேட்டாலும் தக்வானா என்னன்னு கேட்டாக்க ஒத்த வார்த்தையில் உடனே சொல்லக்கூடிய வார்த்தை தக்வானா இறையச்சம். உண்மையில் இறையச்சம் என்பது தக்வாவினுடைய ஒரு சின்ன அம்சம் மட்டும்தான். இறைவனுக்கு அஞ்சுதல் என்பது தக்வாவினுடைய விரிந்த பொருளில் ஒரு சிறிய அம்சம் மட்டும்தான். சரியாக சொன்னால் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ப்ரீகாஷன், முன்னெச்சரிக்கை, அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடியவைகளில் விழுந்து விடாமல் இருப்பதற்கு எடுக்கப்படுகிற கவனம், ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடு இருப்பதற்கு பெயர் கவனம்.
அதைத்தான் நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த திருக்குரான் ஷரீஃபினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 183வது வசனம் நோன்பு கடமையாக்கப்பட்டதை சொல்கிற பொழுது அந்த நோன்பினுடைய இலக்காக, நோன்பினுடைய லட்சியமாக, நோன்பினுடைய ஆன்மாவாக, நோன்பினுடைய உயிரோட்டமாக லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் தக்வாவை அதன் மூலம் அடைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அப்ப நோன்பின் நோக்கம் பசியும் தாகமும் அல்ல, அதை தாண்டி தக்வாவை அடைந்து கொள்ள வேண்டும். தக்வா என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் கவனம் எடுத்துக்கொள்வது, எச்சரிக்கையோடு செயல்படுவது, இதனைத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ நாம் யோசித்து பார்க்கக்கூடிய விஷயம், இந்த தக்வா என்கிற விஷயத்தினுடைய வரையறைகள் எல்லாம் என்ன என்பதை குறித்து தான். எல்லாவற்றிலும் இருக்கிறது தக்வா, நோன்பில் மட்டுமல்ல, அது மாதிரியான வழிபாடுகளில் மட்டுமல்ல. இந்த வழிபாடுகள் என்று சொல்லுகிற இபாதத்துகளை தாண்டி உலகியல் ஈடுபாடுகள் இருக்கின்றனவே, அதுக்கு முஆமலாத் என்று அரபியில் சொல்லுவாங்க, டீலிங்ஸ் என்று அதனை நாம் சொல்லலாம். மனிதர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அத்துணை விவகாரங்கள். இபாதத்துகள் என்று சொன்னால் தொழுகை மட்டுமல்ல, தொழுகைக்கு தயாராகக்கூடிய ஒது இருக்கிறதே, அதிலும் கூட தக்வா இருக்கிறது. ஒதுவிலும் தக்வா இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், ஓடுகிற தண்ணீரை ஒதுவுக்காக பயன்படுத்துகிற பொழுதும் தேவைக்கு அதிகமாக உபயோகித்து விடக்கூடாது என்று ஹதீஸிலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது அல்லவா. ஒரு நபித்தோழர் ஒரு நதிக்கு அருகிலே இருந்து ஒது செய்து கொண்டிருக்கிறார். நதிக்கல்ல, ஒரு ஒது செய்து கொண்டிருக்கிற பொழுது தண்ணீரை அதிகமாக பயன்படுத்துகிறார். அதிகமாக பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் தேவையை விட அதிகமாக பயன்படுத்தி ஒது செய்து கொண்டிருப்பதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன இப்படி தண்ணீரை வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த மனிதர் சஹாபி திருப்பி கேட்டது, ஒது செய்கிறதுலேயுமா, ஒரு தாராளமாக ஒது செய்கிறதுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓடுகிற ஆற்றின் கரையில் இருந்து ஒது செய்வதாக இருந்தாலும் சரி, அதாவது தண்ணீர் மிதமிஞ்சி அளவில் இருந்தாலும் சரி, நிறைய இருக்குதுங்கிறதுக்காக வேண்டியெல்லாம் தேவைக்கு மேல் யூஸ் பண்ணிடக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள் அல்ல, அறிவுறுத்தினார்களவா. அதுதான் ஒதுவில் வர வேண்டிய தக்வா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. வீண் விரயம் செய்துவிடக்கூடாது என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. வீண் விரயம் செய்யக்கூடியவள் ஷைத்தானின் தோழர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்போ ஒது செய்வதில் கூட தக்வா வெளிப்பட வேண்டும். தக்வாவை நாம் வெறும் பக்தி என்கிற அடிப்படையோடு மட்டும், மனதுக்குள் வரக்கூடிய பயபக்தி என்பதோடு மட்டும் முடித்துவிடக்கூடாது. நாம் செயல்படுகிற செயல்பாடுகளிலே மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், இறை கட்டளைக்கு இறை தூதரனுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு செயல்படுத்துகிற அத்துணையும் தக்வா. இதே மாதிரி வாழ்க்கையினுடைய எந்த துறையாக இருந்தாலும் அங்கெல்லாம் தக்வா வர வேண்டும், கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நோன்பினுடைய நோக்கம் அதுதான். உதாரணமாக ஒரு வியாபாரியுடைய கவனம் எதிலையெல்லாம் இருக்கும்? நல்ல பொருள்களை விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும், மோசமான பொருள்களை கொண்டு வந்துடக்கூடாது, மக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய பொருள்களை விற்பனை பொருளாக வைக்கக்கூடாது. அப்போ பழங்கள் ஒருத்தர் விற்கிறாருன்னு சொன்னால் அழுகி போன பழங்களை கொண்டு வரக்கூடாது, தக்வா. ஒரு மனிதன் ஒரு தொழில் செய்கிறான், ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறான் என்று சொன்னால் போலி தயாரிப்புகளை தயாரிக்காமல் இருப்பதற்கு பெயர் தக்வா. தக்வா நோன்பல் மட்டும் வருவது அல்ல, போலியான மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய, அது மருந்து பொருளாக இருக்கட்டும், உணவுப் பொருளாக இருக்கட்டும், அன்றாடம் பயன்படுத்துகிற எந்த பொருளாக இருக்கட்டும், அவற்றை வியாபாரம் செய்கிறான் அல்லது தயாரிக்கிறான் என்று சொன்னால் அதிலே தரமானவற்றை கொடுப்பதற்கு பெயர் தக்வா. அதே மாதிரி நல்ல முறைகளிலே அவற்றை கையாள வேண்டும், நியாயமான லாபத்தை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், வியாபாரம் என்கிற பெயரிலே கொள்ளையடிக்கக்கூடாது, மக்களை சுரண்டாமல் இருக்க வேண்டும், பொருள்களை அளந்து கொடுக்கிற பொழுதும் நிறுத்து கொடுக்கிற பொழுதும் நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மக்களுக்கு தேவைப்படுகிற பொருள்களை தேவைப்படுகிற நேரத்திலே கொண்டு வந்து விட வேண்டும். பதுக்கி வைத்து விலை ஏறட்டும் என்று காத்திருந்து பொருட்களை தடுத்து வைத்தால், விற்பனைக்கு கொண்டு வராமல் இருந்தால், சந்தைக்கு கொண்டு வராமல் இருந்தால், அதுவும் தக்வாவுக்கு எதிரானது தான். இங்கே நோக்கம் மக்களுடைய நன்மை அல்ல, இவனுடைய சுயநலம். தன்னுடைய சுயலாபத்திற்காக வேண்டி தேவைப்படுகிற பொருள்களை பதுக்கி வைத்து விலையேறட்டும் என்று காத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த பொருளினுடைய விலையை விட, அடக்க விலையை விட அதிகமாக விற்பனை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் என்று சொன்னால், இவன் நோன்பு வைக்கவே இல்லை, நோன்பினுடைய நோக்கத்தை இவன் அடைந்து கொள்ளவே இல்லை என்பதுதான். அப்போ பதுக்கி வைப்பதற்காக வேண்டி சந்தைக்கு கொண்டு வராமல் இருக்கக்கூடாது, தக்வாவுக்கு எதிரானது. இவையெல்லாம் தான் ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்திலே, தொழிலிலே அல்லது சம்பாத்தியத்திலே
எந்த துறைகளில் ஈடுபட்டாலும் அதில் மேற்கொள்ள வேண்டிய தக்குவா. அப்போ நோன்பு காலத்தில் மட்டும் தக்குவா இல்லை, நோன்பில் மட்டும் தக்குவா இல்லை, அந்த நோன்பின் மூலமாக தக்குவாவை அடைந்து கொண்டு வழி வாழ்க்கையிலே அதனை கொண்டு வர வேண்டும். இப்படி ஒவ்வொரு ஆளும் இந்த உலகத்தில் என்னென்ன துறைகளில் ஈடுபடுகின்றானோ அவங்க அந்த துறைகளிலே தக்குவாவை மேற்கொள்ள வேண்டும். அதனால் நான் சொன்னேன், தக்குவா என்பது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், மரணம் வரைக்கும் பேண வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நமக்கு மிக நெருக்கமாக உட்கார்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கிற அச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செகண்டையும் நகர்த்தி செல்வதற்கு பெயர் தக்குவா. கூடவே இருந்துட்டு இருக்கிறான். அல்லாஹ்வை பற்றி குர்ஆனில் சொல்லுகிற பொழுது அவன் உங்களுடைய பிடரி நரம்புத்தை விட மிக அதிக நெருக்கமாக இருக்கிறான். அப்போ அவனுடைய கண்காணிப்பை விட்டு நாம் எங்கேயுமே போயிட முடியாது. எதை செய்தாலும் அல்லாஹ் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான், பதிவு செய்து கொண்டிருக்கிறான். இந்த செயல்பாடுகளுக்கு அல்லாஹ்வுக்கு நாளை மறுமையில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், அதற்காக வேண்டி அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்கிற உணர்வுக்கு பெயர் தக்குவா. நோன்புல மட்டும் வரக்கூடியது அல்ல. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த தக்குவா என்பது ஒரு மோமினுடைய வாழ்க்கையில் உயிரோடு உணர்வோடு ரெண்டரை கலந்திருக்க வேண்டிய ஒரு உயர்ந்த அம்சம். இந்த தக்குவா இருக்கிறதே, இதுதான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்மளை யாருன்னு அடையாளம் காட்டுற விஷயம். நாம் முனாஃபிக்கா முஸ்லிமா மோமினா என்பதையெல்லாம் அடையாளம் காட்டுகிற விஷயம் தக்குவா. இதை வச்சு தான் அல்லாஹ் நம்மளை முஸ்லிமா மோமினா இல்லையா என்றே மதிப்பீடு செய்வான். அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் தக்குவா என்கிற இந்த முன்னெச்சரிக்கை கவனம் எடுப்பதற்கு முக்கியத்துவமான விஷயம் இருக்கிறது. தக்குவா என்றால் என்ன என்பதை குறித்து அறிஞர் பெருமக்கள் நிறைய டெஃபினேஷன்கள் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறாங்க. இறையச்சம்னு ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டு நம்ம முடிச்சுட்டு போயிட முடியாது. தக்குவாவை குறித்து சொல்லுகிற பொழுது மொழியியலாளர்கள் லிங்குவிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்க பாருங்க. அம்ம தக்வா லுகத்தன் ஃபஹிய மௌஹுதத்துன் மினல் விகாயா. மொழியியல் ரீதியாக விகாயத்து என்கிற மூல வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது தான் தக்வாங்கிற வார்த்தை. விகாயத்து அப்படின்னு சொன்னால் பாதுகாத்து கொள்வதுன்னு அர்த்தம். பாதுகாத்து கொள்வது, எச்சரிக்கையாக இருக்கிறது. வேறு எந்த ஆபத்துகளும் அணுகிவிடாமல் ஒரு மனிதன் மேற்கொள்ளக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கை இருக்குதே, அதுக்கு தான் அரபியில் விகாயத்துன்னு சொல்கிறது. ஒரு செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறான், கொள்ளை போய்விடக்கூடாது, யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது. அப்போ அதற்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்வான்? லாக்கரில் வச்சு போட்டுவானா? அது ஒரு விகாயத், பாதுகாப்பு நடவடிக்கை. விவசாயம் செய்கிறான் மனிதன், மிருகங்கள் விலங்குகள் அவனுடைய உழைப்பை தின்றுவிட்டு போய்விடக்கூடாது, வேலி கட்டுகிறான், விவசாய பூமியை சுற்றி வேலி அமைக்கிறான். விகாயத், பாதுகாப்பு நடவடிக்கை. இந்த விகாயத் என்கிற அரபு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது தான் தக்வா என்கிற வார்த்தை. அப்போ அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட தூண்டுவதற்கு சைத்தானிய தூண்டுதல்கள்லாம் வருதுன்னு சொன்னால், அந்த சைத்தானிய தூண்டுதல்கள் தாக்குதலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக, நம்முடைய ஈமானை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்மை சுற்றி அமைத்து கொள்ளக்கூடிய உணர்வுக்கு பேர் தக்குவா. வேலி போடுறதுக்கு பேர். சைத்தானுடைய அட்டாக்கிலிருந்து, சைத்தானுடைய அசால்ட்டிலிருந்து, அசால்ட்னா தாக்குதல், சைத்தானுடைய தாக்குதல்களிலிருந்து நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக நமக்கு நாமே போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வேலி இருக்கிறதா இல்லையா, அதற்கு பெயர் தக்குவா. வமா யுஹமா பிஹில் இன்சானு ரஅஸஹு. தக்குவானா அகராதியின் அடிப்படையில் அர்த்தம் தன்னுடைய மண்டைக்குள்ள போகக்கூடிய, மூளைக்குள் போகக்கூடிய சிந்தனைகளை பாதுகாத்துக் கொள்வது தக்குவா என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய மூளைக்குள் என்ன மாதிரியான விஷயங்கள் போகணும், எந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடாது என்று நாம் கவனம் எடுத்துக்கொள்கிறோமே, அதுக்கு பேர் தக்குவா. ஷரியத்தினுடைய மொழி மரபில் தக்குவானா என்ன தெரியுமா? அதற்கான வரை விளக்கணம், டெஃபினிஷன், அன் தஜஅல பைனக வ பைன மா ஹர்ரம் அல்லாஹு ஹாஜிபன் வ ஹாஜிரா. அல்லாஹ் தடை ஏற்படுத்திற ஹராமாக்கி வைத்திருக்கிறானே, எவற்றையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ, தடை செய்து வைத்திருக்கிறானோ, அல்லது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல்கள் என்று எவற்றையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதன் சொல்லி இருக்கிறாங்களோ, அந்த செயல்பாடுகளுக்கும் நமக்கும் இடையில் போடப்படுகிற திரைக்கு பெயர் தக்குவா. தடுப்புக்கு பெயர். ஹாஜிபின் சொன்னால் தடுப்பு, ஹாஜிபின் சொன்னால் இமைக்கு பேர், கண் இமை.
கண்ணனுடைய அந்த கருவிழியை பாதுகாப்புறதுக்கு தடையாகத்தானே இமைகள் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் அரபியில் ஹாஜிப்னு சொல்லுவாங்க. இங்கே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எவற்றையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு எதெல்லாம் பிடிக்காது, அதுக்கும் நமக்கும் இடையில் போடப்படுகிற தடுப்புக்கு பெயர், திரைக்கு பெயர் தக்குவா என்று ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தக்குவாவை பற்றி இன்னொரு கோணத்தில் நாம் பார்க்கணும். அதை குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு உரையாடலை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். குறிப்பாக வருடம் தவறாமல் ரமலான் மாதத்திலாவது கேட்போம். நினைவுபடுத்திக் கொள்வதற்காக மீண்டும் அதனை பார்க்கிறோம். இந்த பொருளோடு தொடர்புடைய விஷயம் என்பதற்காக. சஅல உமர் கஅபன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, மத் தக்வா, தக்வானா என்னங்க? சாதாரணமாக பேசிக்கிறாங்க. ஆனால் இப்போ யோசனை பண்ணி பார்க்கணும். நமக்கிடையில் நிறைய பேசுகிறோமே, கான்வர்சேஷன், எவ்வளவோ உரையாடல்கள், நண்பர்களுக்கு இடையில், குடும்ப உறவுகளுக்கு இடையில், தொழில் தொடர்புகளுக்கு இடையில், எத்தனையோ வகையான தொடர்புகளில் நிறைய கான்வர்சேஷன் நடக்குது. இந்த மாதிரி கான்வர்சேஷன் நமக்கு மத்தியில் நடந்திருக்கா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அவங்களுடைய சராசரியான உரையாடலுடைய பேசுபொருள் என்னவா இருந்திருக்கும் பாருங்க. ஊர் உலகத்தை பற்றியெல்லாம் பேசலை. அவர்கள் ஆன்மீக ரீதியாக சிந்தனையை மேற்கொள்வதற்காக வேண்டி ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்டு பதிலை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கிற பொழுது தக்குவானா என்னங்க அப்படின்னு யார் கேட்குறா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட. அப்போ அவங்க திருப்பி கேட்பாங்க, யா அமீரல் மோமினின் அமா சலக்த தரீக்கன் ஃபீஹி ஷவுக்குன், முட்கள் நிறைந்திருக்கக்கூடிய பாதையில் என்னைக்காவது நீங்கள் நடந்து போயிருக்கிறீங்களா? கஅப் கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டு பக்கமும் முட்கள் நிறைந்திருக்கின்றன, அந்த பாதையில் நீங்கள் நடந்து போனதுண்டா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமாம் நான் நடந்து போயிருக்கிறேனே. நான் என்னத்தை பற்றி கேட்குறேன், நீங்கள் என்னத்தை பற்றி சொல்கிறீங்க? நான் கேட்டது தக்குவாவை பற்றி. நீங்கள் முள் நிறைந்திருக்கக்கூடிய பாதையில் நடந்திருக்கிறீங்களா கேட்குறீங்க. நடந்திருக்கிறேன், அதுக்கு என்ன இப்போ? சரி நடந்திருக்கீங்கல்ல, ஃபமா ஃபால்த, அந்த மாதிரி பாதையில் நடந்து போகும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? கஅப் கேட்குறார். உடனே உமர்லாம் சொல்லுவாங்க, அஷ்மிர் அன் சாக்கை, அந்த மாதிரி பாதையில் நடந்து போகும் பொழுது நான் என்னுடைய குதிகால்களை உயர்த்தி கொள்வேன், கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு நடந்துக்குவேன். அன்னூர் இலா மவாதிய கதமைய, என்னுடைய இரண்டு பாதங்களும் எங்கே பதியுதோ அதில் கவனம் வைப்பேன். நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பில் கொஞ்சம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கொள்வேன். உகத்திமு கதமன் உஹ்ரா, ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பேன். சடச்சடான்னு ஓட மாட்டேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுவேன். நம்முடைய வாசகங்களை சொன்னாக்கா, அரபியில் சொல்லக்கூடிய வாசகத்துக்கு இதுதான் அர்த்தம். நான் என்னுடைய குதிகால்களையும் கண்ட கால்களை பார்த்துக்குவேன். நான் எந்த இடத்துல ஸ்டெப் எடுத்து வைக்கிறேனோ அந்த இடத்துல பார்வையை வச்சுக்குவேன். பார்வை எடுத்து வச்சது மட்டுமல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுவேன். எதனால தெரியுமா? மகாஃபத்தான் அன் துசீபனி சவுக்கத்துன், ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய இந்த முள் என்னை குத்திரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் கவனம் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி நடந்து போவேன் என்று சொன்ன உடனே கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தாலிக ஹிய தக்குவா, அதுக்கு பேர் தாங்க தக்குவா. முடிஞ்சு போச்சு. தக்குவா என்பதை கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அழகான முறையிலே தெரிவிக்கிட்டார்கள். அப்போ முட்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியிலே நம்முடைய உடலிலோ ஆடையிலோ முட்கள் பட்டு குத்தி கிழித்து காயமாக்கி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எடுக்கப்படுகிற கவனத்திற்கு பெயர் தக்குவா. இதன் மூலமாக கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல வருகிற விஷயம், முதல்ல சொன்ன மாதிரி ஷைத்தானிய தூண்டுதல்கள், ஷைத்தானிய தாக்குதல்கள் நிறைய இருக்கும். உலகத்திலே நாம் ஈடுபடுகிற பொழுது, உலகத்திலே நாம் வாழுகிற பொழுது, வாழ்க்கை பயணத்திலே நாம் பயணப்படுகிற பொழுது, வாழ்க்கை பாதையிலே நாம் பயணம் செய்கிற சமயத்திலே இந்த ஷைத்தானுடைய தாக்குதல்கள், அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட தூண்டுகிற தூண்டுதல்கள் வரும். அப்போ அந்த தாக்குதல்களில் நாம் பாதிக்காமல் இருக்கிற மாதிரி கேர் எடுத்துக்கிட்டு நடந்து போகிறதுக்கு பெயர், வாழ்க்கையை நடத்துவதற்கு பெயர் தக்குவா என்று சொல்ல வர்றாங்க. மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஈமானும் கெட்டுவிடாமல், தன்னுடைய அமலும் கெட்டுவிடாமல், இந்த சூழ்நிலை என்கிற அந்த முட்கள் நாலாபுரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் சிக்கி விடாமல் விலகி இருந்து கவனமாக வாழ்க்கையை கழிப்பதற்கு பெயர், வாழ்க்கையை நடத்துவதற்கு பெயர் தக்குவா. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த தக்குவாவை குறித்து, இந்த கவனம் எடுப்பது இருக்குதா இல்லையா, கேர் எடுத்துக்கிறது, எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்வதை திருக்குரான் ஷரீஃபில் சுமார் 258 இடங்களில் சொல்கிறான். 258 இடங்களில் இந்த தக்குவாவை பற்றி நிறைய விளக்கங்களை அல்லாஹ் சொல்கிறான். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களை பற்றி சொல்லுகிற சமயத்தில் நேரடியாக 70 இடங்களிலே
தக்குவாவை மேற்கொள்வதை பற்றி பல பரிமாணங்களில் சொல்லி காமிக்கலாம். அதெல்லாம் குரானை பார்த்து தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு இடங்களில் சொல்லப்படுகிறது. முஸ்லிம்கள் சம்பந்தமாக பேசுகிற பொழுது 70 இடத்துல தக்குவாவை பற்றி பேசப்படுதுன்னு சொன்னால் அது ஒரு ஜும்மாவில் புரிகிற விஷயம் இல்லை. நாம் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் தக்குவாவை பற்றி தெரிந்து கொள்வதாக இருந்தால். அன்பானவர்கள், இந்த கட்டளைகள் மூலமாக தக்வாவை குறித்து இத்தனை இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். இந்த கட்டளைகள் மூலமாக நம்முடைய வணக்க வழிபாடுகள், சமூகம், பொருளாதாரம், தனி மனுஷ வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, நீதி, நிர்வாகம், அரசியல், கொடுக்கல் வாங்கல், இப்படி மனுஷ வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் இறையச்சம் என்பது, தக்வா என்பது கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும். அதனால தான் நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த இன்னொரு வசனமாகிய சூரத்து ஆல் இம்ரான்ங்கிற 3வது அத்தியாயத்தினுடைய 152வது வசனத்தில் இப்படி சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களை இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அஞ்ச வேண்டிய முறைப்படி அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக அல்லாமல் மௌத்தாயிராதீங்க. அப்படியானால் சக்கராத் ஹால் வரைக்கும் இந்த தக்வா என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது கருத்து. இப்படிப்பட்ட தக்வாவை உருவாக்கி கொள்வதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயல்தான் நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விரதம். ஆனால் வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்ட அந்த தக்வாவை நாம் என்ன செஞ்சிடறோம் தெரியுமா? அந்த கடமைக்கு உரிய வழிமுறை இருக்க அதில் மட்டும் முடிச்சிடறோம். சஹரு, இஃப்தார் மாதிரியான வெளிப்படையான செயல்களோடு மட்டும் அந்த தக்குவாவை முடித்து கொண்டு விடுகிறோம். அதன் மூலமாக என்ன மாற்றங்கள், என்ன இலக்கை அடையணும் என்று அல்லாஹ் நாடி இதை கடமையாக்கினானோ அந்த தக்குவாவின் பக்கம் நம்ம போகிறதே இல்லை. இந்த சின்ன தக்குவாவினோடு மட்டும் நாம் முடிச்சுக்கிறோம். இது கூட ஷைத்தானுடைய ஒரு தீண்டுதல் தான். ஷைத்தானுடைய ஒரு தீண்டுதல் தான் இது. இந்த நோன்பின் மூலமாக அடைய வேண்டிய அந்த உயர்ந்த தக்குவாவை அடைய விடாமல் ஷைத்தான் நம்மளை சின்ன சின்ன தக்குவாவில் நிறுத்தி வச்சிடறான். மௌலானா ஹுர்ரம் முராத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கருத்தை சொல்வார்கள். இந்த நோன்பு என்கிற மகத்தான கடமையின் மூலமாக அடைய வேண்டிய மகத்தான தக்குவாவை, பெரிய தக்குவாவை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக ஷைத்தான் என்ன செஞ்சிடறான்? சின்ன சின்ன தக்குவா, இதுவும் தக்குவா தான், ஆனால் இந்த சின்ன தக்குவாக்களிலே நம்மளை முடக்கி போட்டு விடுகிறான். சகரில் கேர் எடுத்துக்குவோம், இஃப்தாரில் கேர் எடுத்துக்குவோம், பிறை பாத்திரத்தில் கேர் எடுத்துக்குவோம், தராவிகில் கேர் எடுத்துக்குவோம். இதெல்லாம் தக்குவா சார்ந்த விஷயங்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி பெரிய தக்குவாவின் பக்கம் உங்களுடைய கவனம் போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ரமலான் மாதத்தில் வந்துட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன விவாதங்கள், சின்ன சின்ன சிந்தனைகள், சின்ன சின்ன செயல்பாடுகளில் மட்டுமே நம்முடைய தக்குவாவை முடித்துக் கொள்கிற மாதிரி சூழ்ச்சி செய்கிறான். இந்த சூழ்ச்சிக்கு பலியாகக்கூடாது. இதை எப்படி நாம் பார்க்கலாம்? உமர் ரலியல்லாஹு அவர்களை பறித்து ஒரு செய்தி சொல்லப்படுவது உண்டு. அதுதான் உதாரணம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுபுஹ் தொழுகைக்கு எழுப்பி விடுறதே ஷைத்தான் தானா. சுபுஹ் தொழுகைக்கு ஷைத்தான் வந்து எழுப்பிவிடுவானா? ஏன்? உன்னுடைய வேலையே தொழுகையை தடுக்கிற வேலை தானே, நீ என்ன வந்து தொழுகைக்கு எழுப்பி விடுற? நான் தொழுகைக்கு எழுப்பி விட்டால் அந்த மனுஷன் அந்த 2 ரக்காத்து தொழுகையின் மூலமாக என்ன கிடைக்கணுமோ அதை மட்டும் அவருக்கு கிடைக்கும். அந்த மனுஷன் தொழுகாமல் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவர் வந்து இஸ்திக்பார் செய்வாரே, அந்த நன்மை அவருக்கு கிடைச்சிடக்கூடாது. அந்த நன்மை இந்த 2 ரக்காத்து தொழுகை விட அதிகமாக கிடைக்கும். அந்த பெரிய நன்மை அந்த ஆளுக்கு கிடைக்கிறத விட இந்த சின்ன நன்மை கிடைச்சிட்டு போட்டோம் என்று சுபுஹ் தொழுகைக்கு எழுப்பி விடுவனாக இருந்தானாம். அப்போ இந்த மாதிரி நோன்பு என்கிற மகத்தான ஒரு கடமையின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக மகத்தானது ஒரு தக்குவாவை நோக்கி அல்லாஹ் நம்மை அழைத்து செல்கிறான். அந்த தக்குவாவை அடைந்து கொள்ளாமல் சின்ன சின்ன அமல்களிலேயே நம்முடைய தக்குவாவை முடித்து கொண்டு விடுகிறோம். உண்மையிலேயே இந்த உரையினுடைய ஆரம்பத்தில் நான் சுட்டிக்காட்டிய ஒரு செய்தியோடு நாம் இதனை முடித்தாக வேண்டும். என்ன செய்தி? உலகம் முழுவதும் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல், அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விளைவுகள், அதனுடைய கொடூரம். எவ்வளவு சட்டங்கள் இருந்தும் பாலியல் ரீதியான தன்னுடைய கேவலமான 3ஆம் தர மிருக உணர்வை தனித்துக் கொள்வதற்காக வேண்டி பச்சிளம் பாலகர்களை கூட பயன்படுத்துகிற இந்த கேடுகட்ட உணர்வு ஏன் வருகிறது? இறையச்சம் இல்லை. சட்டங்களால் மட்டும் மனிதன் தெரிந்துவிட முடியாது, சிஸ்டத்தினால் மட்டும் ஒன்றும் நடக்காது. அதையெல்லாம் தாண்டி தக்வா வேண்டும், இறையச்சம் வேண்டும். என்னை இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், இறைவன் என்னுடைய செயல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறான், இந்த செயல்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது என்கிற ஒற்றை உணர்வு இல்லை என்று சொன்னால் உலகத்தினுடைய அத்துணை சட்டங்களும் வீண் தான், வேஸ்ட் தான்.
சட்டங்களுக்கு பின்னால் இந்த இறை உணர்வுகள் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் நோன்பு. நாம் பார்க்கிறோம், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை குறித்து குர்ஆன் சொல்கிற பொழுது, நஹ்னு நக்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவைனா இலைக ஆதல் குர்ஆன். நபியே, இந்த குர்ஆனை நாம் வஹியாக உங்களுக்கு அறிவித்திருப்பதன் மூலமாக ஒரு அழகான வரலாற்றை உமக்கு எடுத்துச் சொல்லுகிறோம் என்று சொல்லி ஆரம்பித்து விட்டு ஒரு பெரிய நீண்ட வரலாறு வருகிறது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்திலே அரசாட்சியிலே அமர்கிறார். உயர்ந்த பதவி, ஆட்சி, எகிப்து நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு மிகுந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். அவருடைய சகோதரர்களால் இவர் கொல்லப்படுவதற்கு முயற்சி செய்யப்பட்டவர். இவர் மீது மட்டும் தந்தையின் பாசம் வருகிறது, இவர் கொல்லப்பட வேண்டும், அப்பதான் தந்தையுடைய பாசம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி சிறு வயதிலேயே கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் சகோதரர்கள். எகிப்து முழுவதும் பஞ்சத்தில் இருக்கிற பொழுது அதே சகோதரர்கள் அரசனுடைய உணவுப் பொருளை பெறுவதற்காக வேண்டி வருகிற பொழுது அதை பற்றி குர்ஆன் சொல்லுகிற பொழுது, பலம்மா தஹலு அலைஹி காலு யா அய்யுஹல் அஸீஸ் மஸ்ஸனா வஅஹலன ஸப்ர். மன்னர் அவர்களே, நாங்கள் கடுமையான பஞ்சத்திலே, கடுமையான துன்பத்திலே பீடிக்கப்பட்டு இருக்கிறோம், கடுமையான துன்பங்கள் துயரங்களுக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். வஅஹலன துர், நாங்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் தருவோம், எங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரம் கொடுங்கள் என்றெல்லாம் கேட்டு வருகிற அந்த வரிசையில் யூசுப் நபி தான் இவர் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளார். ஒரு நீண்ட வரலாறு, நிறை வாசகம் இருக்கிறது, நேரக்குறைவாக அதனுக்கு தவிர்த்து விடலாம். யூசுஃபானி, எங்களுடைய சகோதரன் யூசுஃபானி, நாங்கள் உன்னை கொலை செய்வதற்காக கிணத்தில் தூக்கி போட்டவராயிற்றே, இப்போ என்ன நீங்கள் மன்னராக இருக்கிறீங்க? ஆச்சரியம் தாங்க முடியாமல் கேள்வி கேட்ட பொழுது அதனை தொடர் வரிசையாக அவர் சொல்வார், கது மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் என் மீது நம்ம பெரிய கிருபை செஞ்சிருக்கிறான். இன்னஹு மை யத்தகி வயஸ்பிர், யார் தக்வா கொண்டு நிலைகுலையாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பான். அவருடைய அந்தஸ்துக்கும் உயர்வுக்கும் உண்டான காரணமாக யூசுப் நபி சொல்வது தக்வா. தக்வாவின் காரணமாகத்தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்த நீங்கள் பஞ்சை பராரியாக என்னிடத்திலே உதவி கோரி வந்திருக்கிறீர்கள். உங்கள்ட்ட தக்வா இல்லை, இருக்கல, அதனால் இந்த நிலை அடைந்தீர்கள். என்னிடத்தில் தக்வா இருந்துச்சு, அதனால் இந்த இடத்துக்கு வந்தேன் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் சூரத் யூசுஃப்ல பார்க்க முடியும். என்ன அப்படி தக்வாவை மேற்கொண்டார்? அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த எஸ்டீன் ஃபைலுக்கு பின்னாடியும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். வராவதத்துல்லத்தி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி, அவருடைய வீட்டிலே இருந்த அந்த மந்திரியினுடைய மனைவி அவளை அடைவதற்காக வேண்டி முயற்சி செய்த பொழுது வகல்லகத்தில் அபுவாப், வாசல்களை எல்லாம் அடைத்து விட்டு அவள் சொல்வார், ஹைத்தலகவா, வந்து என்னை அனுபவி, அழகான இளமை கொண்டிருக்கக்கூடிய, அழகு கொண்டிருக்கக்கூடிய என்னை விட்டுவிட்டு ஏன் ஒதுங்கி போகிறாய், என்னை அனுபவித்துக்கொள் என்று ஒரு பெண் ஆசை வார்த்தை காட்டி யூசுப் நம்முடைய தக்வாவை சிதைப்பதற்கு முயற்சி செய்த பொழுது அவர் சொன்னார், காலம் மஆதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், நான் அல்லாஹுக்கு பயப்படுகிறேன், அல்லாஹ்வுக்கு பாதுகாவல் தேடுகிறேன், எனக்கு நல்ல அந்தஸ்தை அவன் கொடுத்திருக்கிற பொழுது அதுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தனிமையிலே அழகும் அறிவும் அந்தஸ்தும் இருக்கக்கூடிய, இளமையும் இருக்கக்கூடிய ஒரு பெண் அழைத்த பொழுது கூட அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அந்த பெண்ணை விட்டு விலகினாரே தக்வா. அந்த தக்வாவின் அடிப்படையில் உயர்ந்த அந்தஸ்து கிடைத்ததாக அவரே குர்ஆனில் எடுத்துச் சொல்லுவார். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களை, வருடந்தோறும் நோன்பை நோக்கிறோம், வருடந்தோறும் ரமலானை வரவேற்கிறோம், ரமலானில் ஏராளமான ஈடுபாடுகளை ஆர்வத்தோடு செய்கிறோம். ஆனால் நோன்பின் மூலமாக வர வேண்டிய மாற்றங்களை இன்னும் இந்த சமுதாயம் அனுபவிக்காமலேயே இருப்பதற்கு காரணம் தக்வாவினுடைய உண்மையான கோணத்தையும் உயிரோட்டத்தையும் புரிந்து கொள்ளாததுதான். உயிரோட்டத்தை புரிந்து கொள்வோம், தொடர் காலங்களிலே இதை குறித்து மேலும் விரிவாக தெரிந்து கொள்வோம். செய்கிற இபாதத்துகளை உயிரோட்டத்தோடு நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள்வாளிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.